Samsung நிறுவனம் அடுத்ததா F சீரிஸ்ல F22 மொபைலை வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வர ஜூலை 6ஆம் தேதி Flipkart மூலமா லான்ச் பண்ண போறதா Samsung மொபைல் ஆபீஷியல் வெப்சைட்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த F சீரிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து அறிமுகப்படுத்துற 4வது மொபைலா இருக்குது. சோ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா Galaxy F02s F12 F62 மொபைலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து F சீரிஸில் எந்த ஒரு மொபைலுமே அறிமுகம் செய்யலை. ஓகே, நம்ம இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் பார்க்கும்போது முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்லையும் பின்பக்கம் அதோட மொபைலோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காலையும் தான் இந்த மொபைலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலோட வெயிட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல. ஸோ மொபைலோட திக்னஸ் 8.4 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.4 இன்ச்சஸ்க்கான HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷனும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து Mediatek Helio G80 சிப்செட் Mali G52 MC2 GPU சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் Android 11 One UI Core 3.1 அப்டேட்டுக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. அடுத்தது மொபைலோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் f1.8 அபேச்சருக்கான வைட் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான f2.2 அபேச்சருக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சருக்கான மேக்ரோ சென்சர், அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சருக்கான டெப்த் சென்சர்னு சொல்லி குவாட் கேமரா செட்டப் தான் இந்த மொபைலில் ப்ரைமரி கேமராவை தந்திருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா LED+ அப்புறம் HDR சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ வீடியோ கேப்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சலுக்கான 30 fps கொண்ட வீடியோ கேப்சர்ன்றது நம்ம வந்து இந்த மொபைல் எடுத்துக்கொள்ள முடியும் ப்ரைமரி கேமரா பயன்படுத்தி. ஸோ அடுத்தது முன்பக்க கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான f2.2 அபேச்சருக்கான வைட் கேமரா ஒன்று தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 64 ஜிபிக்கான 4 GB ரேம் மாடல் ஒன்றும், 128 ஜிபிக்கான 4 GB ரேம் மாடல் ஒன்றும், 128 ஜிபிக்கான 6 GB ரேம் மாடல்னு சொல்லி 3 வேரியண்ட்டில் தான் இந்த மொபைலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 512 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் நமக்கு. ஸோ அடுத்தது மொபைலோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பவர் கீ பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ன்றது கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபேஸ் ஐடி சப்போர்ட்டும் இருக்குது. முக்கியமாக மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 802, Bluetooth 5.0, GPS Type-Cக்கான USB சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18,000 பட்ஜெட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் இது அறிமுகம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணாங்கன்னா 50,000 தொடக்கம் 60,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த மொபைலை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.